ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. வரமிளகா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 3 பேருக்கான குவான்டிட்டி சாதம் கிளறதுக்காக. இது எல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். மிளகா பார்த்திங்கன்னா நல்லா அதுவும் வறுத்துட்டு பூண்டு ஆயில்லையும் உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிடணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தூள் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் வேணும்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த பதத்தில் பார்த்திங்கன்னா துருகி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே மாங்காய் நல்லா வதங்கி வந்துடும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாதம் போட்டு கிளறிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ. என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.